சூப்பர் கான்சியஸ் மைண்ட். இப்போ நாம் சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னா என்னென்னு பார்க்கலாங்க. சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னா மூணாவது மனம். முதல்ல மேல் மனம், நடுமனம், இது கீழ் மனம். கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ். சரிங்களா? சூப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு என்ன கேட்டிங்கன்னா, அங்கே தான் அண்ட பிரம்மாண்டத்துடைய வைப்ரேஷன் இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டா நடந்தது, நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாமே தெரியும். புரிஞ்சுக்குங்க. மிகப்பெரிய ஞானிகள் எல்லாம் பெருசாலாம் ஒன்றும் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. சும்மா உட்காந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க. வாஸ்து சாஸ்திரம் எழுதி வச்சிருக்காங்களா? ஜோசியம், ஜாதகம் யோசிச்சு பாருங்க. இப்பதான் சேட்டலைட்லாம் விட்டு சந்திரன் செவ்வாயின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ராகு கேதுன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இப்பதான் உட்காந்து ராகு கேது இன்னும் கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்டுங்க அது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஆளு உட்காந்து யோசிச்சாங்களா இல்லையா? எப்படி முடியும்னா, சூப்பர் கான்சியஸ் மைண்டு போயிட்டோம்னா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்குங்க. உண்மையிலே சொல்றேன், எல்லாத்துக்கிட்டையும் அந்த பவர் இருக்கு. அந்த இடத்துக்கு போனா போதும். குறி சொல்றாங்கல்ல, குறி சொல்றது, இந்த விபூதி போடுறது, வாக்கு கொடுக்கறது, இந்த சித்தர்கிட்ட போய் பேசிட்டு வர்றது, ஆவிகளோட பேசுறது, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி ஆவிகிட்டயோ சித்தர்கிட்டயோ யாரும் போய் பேசுறதே கிடையாதுங்க. அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு போன உடனே அது சொல்லுது, அது எல்லாம் தெரியதுக்குது. நான் கேட்கிறேன், இந்த சித்தர் எனக்கு எங்களுக்குள்ள இறங்கி பேசுறதா நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி கிடையாது. ரிசர்ச் முடிச்சுட்டேன். ஞாபகிக்கிறேங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்காவது அப்படியே ஞானம் சித்தர் வந்தாருன்னா அகத்தியர் வராரு, வள்ளலார் வராரு. சைனால போய் பாருங்க, சைனாலையும் சித்தர்கள் வராங்க. சைனால ஒருத்தருக்கு சித்தர் வந்தாருன்னா புறா கொன்னியா, லவாங்கு, டுவா அப்படி வராங்க சைனாக்காரங்க, சைனாக்கார சித்தருங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் யாராவது எனக்குள்ள புறா கொன்னியான்னு ஒரு சித்தர் வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி பேரே தெரியாது. புரிஞ்சுக்குங்க. இவங்க என்ன பண்றாங்க, அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு போறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அங்க போயிடுறாங்க. அங்க போனவொன்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சித்தர் பேரை சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அந்த சித்தர். அவர் நினைச்சுக்கிறாங்க அவர் தான் வந்திருக்காருன்னு. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் மழையே இல்லைன்னு வச்சுக்கங்களேன். திடீர்னு ஒரு நாள் மழை வருது. அப்ப எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? நான் பிராக்டிக்கலா பார்த்துருக்கேன். ஒருத்தர் போய் வெளியே போய் சிவன் தான் மழையை பொழிஞ்சிட்டாருங்கிறாரு. அந்த பக்கம் பார்க்குற ஒருத்தர் அல்லாஹ் மழையை கொடுத்துட்டாருங்கிறாரு. இன்னொருத்தர் ஜீசஸ் தான் கொடுத்தாருங்கிறாரு. எனக்கு புரியல யார் கொடுத்தாங்கன்னு. யாருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க. பட் அது ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். அந்த மாதிரி அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிருச்சுன்னா இவருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவருக்கு கொடுத்ததா சொல்றாரு. ஏங்க, இது ஒரு முக்கியமான உதாரணம். வீட்டில் போய் யோசிங்க. என்னை பார்த்து இந்த கிளாஸ் முடிச்சவங்கெல்லாம் என்கிட்ட வந்துட்டு பல பேர் வந்துட்டு ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்ச குருநாதர் இவர் தான் எனக்கு இந்த இடத்துல அமைச்சிருக்காரு போல் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க குருநாதர் பேர் சொல்றாங்க. பட் நீங்க வந்திருக்கீங்க, அதான் உண்மை. ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. சூப்பர் கான்சியஸ் மைண்டுங்கிறது அண்ட பிரம்மாண்ட ரகசியங்கள் இருக்கிற இடம். அங்கே போயிட்டா எல்லாமே தெரியும். இது வரைக்கும் யாரும் போறதே இல்லை. ஆனால் டெய்லி அந்த இடத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கு, யாரும் கேட்கறதே இல்லைங்க. புரிஞ்சுக்குங்க. அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எப்படி போறதுன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், முதல்ல கான்சியஸ் மைண்டை ஒழுங்குபடுத்தணும்.
சப்கான்சியஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிக்கணும். அழிச்சோம்னா நேரம் உள்ள போந்துடும். சரிங்களா? அதையும் எப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். இப்போ அடுத்து அதுதான் சப்ஜெக்ட். அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே டெய்லி சொல்லிகிட்டே தான் இருக்குது, நம்ம கேட்டுக்கிறது இல்லை. ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, நல்லா கேளுங்க. ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த ஹோட்டலில் யாருமே இல்லை, செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க. பேசி முடிச்சுட்டு செல்ஃபோனை பக்கத்து சேரில் வைக்கிறீங்க கீழே. அப்போது உள்ளிருந்து ஒன்று சொல்லும், அங்கே வைக்காத, மறந்துட்டு ஒரு வேளை போயிடுவேன். சொல்லுமா சொல்லாதா? நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே புத்தி வந்துடும், யாருமே இல்லை, நான் மட்டும்தான் உட்காந்துருக்கிறேன், அது எப்படி மறந்துடுவோம். சாப்பிடுவோம், சாப்பிட்டு அவசரமாக கை கழுவிட்டு அப்படியே ஓடிடுவோம். செல்ஃபோனை மறந்துட்டு ஓடி வருமா இல்லையா? வந்துருக்கும்போது தோணுமா? அப்போவே தோணுச்சு. அப்போவே தோணுது தான் சூப்பர் கான்சியஸ் மைண்ட். ஒருத்தரை பார்த்து பேசும் பொழுதே உள்ளிருந்து சொல்லும், வேண்டாம், ஆள் சரியில்லை போல் இருக்கு, வேண்டான்னு சொல்லுமா இல்லையா? புத்தி என்ன பண்ணும்? 10 கோடி ரூபா பிஸ்னஸ் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்ப்பீங்க, தூக்கிட்டு ஓடிடுவார் எல்லாத்தையும் பார்ட்னரு. அப்புறம் உட்காந்து யோசிப்போம், முதல்ல எல்லாத்தையும் சொல்லுவோம் மற்றவங்கிட்ட, எனக்கு முதல்லயே தோணுச்சுங்க. தோணுச்சா இல்லையா? ஏன் பிஸ்னஸ் பண்ணீங்க? புரிஞ்சுதா? நல்லா கேட்டுக்குங்க, சிம்பிள் ஐடியா கொடுக்குறேன். ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது புத்தியிலிருந்தும் மனதிலிருந்தும் வராமல் எங்கேயோ இருந்து ஒரு எண்ணம் வரும், நமக்கே தெரியும், சம்பந்தம் இல்லாமல் எண்ணம் வரும். அதுதான் சூப்பர் கான்சியஸ் மைண்ட். அதுதான் இறைவன் அந்த ரூபத்தில் நமக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். அதை மட்டும் கேட்டுட்டு உருப்படியாக நடந்தால் நமது வாழ்க்கையில் நிம்மதி மட்டும்தான் வரும். அதை யாருமே கேட்கறதே இல்லைங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, கார் ஓட்டிட்டு போவீங்க, 15 வருஷமா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு ஒரே ரூட்டில் போயிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் கார் ஓட்டிட்டு வரும் பொழுது உள்ளுக்குள்ளிருந்து ஒரு எண்ணம் வரும், இந்த ரூட்டில் திரும்பி போகலாம் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, புத்தி வந்துடும், வழக்கமாக இந்த ரூட்டில் தானே போவோம், ஏன் அப்படி போகணும், நீங்கள் போங்க, எங்கேயாவது இடிச்சிடும். உள்ளிருந்து சொல்லுதா இல்லையா? சம்பந்தமே இல்லாமல் ஒன்று சொல்லுதா இல்லையா? சம்பந்தமே இல்லாமல் ஒன்று சொன்னால் அதை கேட்கணும். கேட்டு பாருங்க, உங்கள் ரூட் பர்ஃபெக்டாக இருக்கும். உண்மையிலேங்க, இப்போ நான் சொல்லும்போது புரியாமல் இருக்கும், இன்னிலேருந்து ஆரம்பிங்க. எனக்கு ஆரம்பத்தில் புரியாமல் தான் இருந்துச்சு, இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த வழி பிரகாரம் போகிறேங்க. அதனால தான் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்குங்க. இங்கே பாருங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அபுதாபி, ஷார்ஜா, பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், ஸ்ரீலங்கா, எல்லா நாட்டுக்கும் எல்லா ஊருக்கும் ப்ரோக்ராம் போகிறேன் இல்லையா? ஒரு காமெடி தெரியுமா? பல ஊர் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறவங்கள நான் பார்த்துருக்கவே மாட்டேன், எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் இது வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமும் பர்ஃபெக்டாக நடக்குது. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஃபோனில் யாராவது கூப்பிட்டு பேசினா, நல்லா கேட்டுக்குங்க, அவங்க வார்த்தைகளை எல்லாம் நான் கேட்டிருக்க மாட்டேன். ஒருத்தர் கூப்பிட்டு பேசுறாரு, சார் உங்கள் வீடியோ பார்த்தேன், நீங்கள் ஜெர்மன் வர முடியுமா, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பேசிட்டே இருப்பார். அவர் பேச 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 எனக்கு உள்ள கேட்பேன், நம்பலாமா நம்ப வேண்டாம், ஒரே கேள்விதான். எனக்கு உள்ள ஒன்று சொல்லும், நம்பு அப்படின்னு. நம்புன்னா ஓகே வரேன்றவேன், நம்ப வேண்டாம்னா பிஸியாக இருக்கேன்ற, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நிறைய பேர் டேட் கேட்டு வெயிட் பண்ணுறாங்க. 500 பேர் 1000 பேர் பக்கம் எல்லோரும் ஃபோன் பண்ணுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் 3 வருஷமாக அவரை கூப்பிட்றேன், டேட்டே தரமாட்டேங்கிறாருன்னு. சில பேர் ஒரு முறை தான் கூப்பிடுவாங்க, டேட் கொடுத்துருவேன். புரிஞ்சுக்கங்க, நான் ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன், அது தோணுனா பண்ணுவாங்க, பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி இன்னிலிருந்து யோசிங்க. நம்மளை மீறி ஒரு சக்தி உள்ள இருக்குது, அது இறைவன், இறை சக்தி நமக்குள்ள சொல்லுது. அதை சொல்றத மட்டும் கேட்டா எல்லாம் சரியா தாங்க இருக்கும். இன்னிலிருந்து ஆரம்பிங்க. ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயமா, முதல்ல சின்ன சின்ன விஷயம் ஆரம்பிங்க. நல்லா தெரியும், திடீர்னு வெளியே போவாங்க. இது வரைக்கும் வெளியே போயிருக்கும்போது கொடை எடுத்துட்டு போயிருக்கவே மாட்டோம். திடீர்னு கொடை அப்படின்னு தோணும். அப்ப என்ன அர்த்தம்? மழை வரப்போகுதுன்னு முதல்ல தெரிஞ்சிருச்சு நமக்கு. நமக்கு தெரியுங்க எல்லாமே. இங்க பாருங்க, சுனாமி வரும் பொழுது ஆடு, மாடு, கோழி, பன்றி, கொசு, ஈ, கரப்பாம்பூச்சி ½ முன்னாலேயே தெரிஞ்சுட்டு எல்லாமே ஓடிடுங்க. தெரியுங்களா? மனுஷன் மட்டும்தான் பைத்தியகாரத்தனமாக உட்காந்து மாட்டிக்கிறாங்க. ஏன்னா மனிதர்கள் கான்சியஸ் மைண்ட்லேயே இருக்கிறாங்க, சப்கான்சியஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறாங்க, சூப்பர் கான்சியஸ் போகிறதே இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா மனிதனை தவிர எல்லா மிருகங்களும் பறவைகளும்
24 ஹவர்ஸ் சூப்பர் கான்சியஸ் மைண்டில் மட்டும்தான் இருக்கிறது. அதனால் அதுக்கு எல்லாமே தெரிகிறது. நாம தான் சொல்கிறோம் நமக்கு 6 அறிவுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் 6வது அறிவு கெடுதல். புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நான் கேரளாவில் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தேன். கேரளா வீடு எப்படி இருக்கும்? பெரிய காம்பவுண்டு, மரமெல்லாம் செடி எல்லாம் இருக்கும். வீடு இருக்குமா? நடுவில் வீடு இருக்குமா? நல்ல இடம் அதிகமாக இருக்குமா கேரளாவில்? ஒரு வீட்டில் இருந்தாங்க கேரளாவில். நல்லா கேளுங்க. பெரிய காம்பவுண்டு, நடுவில் வீடு, பெரிய கேட்டை திறந்தா உள்ள ஒரு கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் ஒன்றும் இல்லைங்க, இந்த காம்பவுண்ட் வால் ஒரு கார்னர் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு செவுரு வச்சு ஒரு ஸ்க்ரீன் போட்டுருக்கோம். அதான் கார் பார்க்கிங். நல்லா கேளுங்க. நான் என்ன பண்ணுவேன், கார் எடுத்துகிட்டு போய் நிறுத்தி ரோட்டில் நிறுத்தி கேட்டை திறப்பேன். காரை உள்ளே கொண்டு போய் நிறுத்துவேன். கேட்டை லாக் பண்ணுவேன். கார் எடுத்துகிட்டு அந்த பார்க்கிங் கிட்ட போவேன். அங்கே ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். கார் நிறுத்துவேன், ஸ்க்ரீனை திறப்பேன், காரை உள்ளே வைப்பேன், ஸ்க்ரீனை லாக் பண்ணுவேன், வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். நல்லா கேளுங்க. இப்படி ஒரு 4 தடவை பண்ணேன். முதல்ல குடி போகும்போது. 5வது முறை எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. கேட்டை நின்று திறக்கிறோம், ஓகே, ஸ்க்ரீனை போய் எதுக்கு நிறுத்தி திறக்கணும்? பெரிய புத்திசாலியாமா, ஸ்க்ரீன் தானே. அப்படியே காரை உள்ள விட்டேன். அந்த ஸ்க்ரீனு அப்படியே கார் மேலே வந்து அப்படி வந்து விழுகும். ஜாலியாக இருந்துச்சு. இப்படி 100 முறை அந்த காரை அந்த மாதிரி நிறுத்தியிருப்பேன். நல்லா கேட்டுக்குங்க. ஒரு நாள் கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு ஒரு 1 மணி 1:30 மணிக்கு கிளம்பி போகிறேன் கேரளாக்கு. நைட்டு போய் சேர்றதுக்கு 2 மணி 2:30 ஆயிடுச்சு. அந்த 2 மணிக்கு தூக்க கலக்கத்தில் அப்படியே போய் கார் நிறுத்தி கேட்டை திறந்து காரை உள்ளே கொண்டு நிறுத்தி கேட்டை லாக் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் வழியாக காலை உள்ளே விட்றேங்க. நல்லா கேளுங்க. ஸ்க்ரீனுக்குள்ளே கார் போகுது. முக்காவாசி கார் போயிடுச்சு, கால்வாசி கார் போக மாட்டேங்குது. கால்வாசி கார் போறதுக்கு முன்னால எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. இந்த முடியெல்லாம் எந்திரிச்சு நின்றுச்சு. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு அதிர்வு, நெஞ்செல்லாம் படபடக்குது. நான் கத்துறேன். சினிமாலாம் காட்டுவாங்களே பேய் திடீர்னு பேய் படம் பார்க்கும்போது அதே மாதிரி இருக்குங்க. இது வாழ்க்கையில் எனக்கு அந்த மாதிரி இருந்தே இல்லைங்க. நான் நடுங்குறேன், ஆக்சிலேட்டர் அழுத்த முடியல, கார் உள்ள போக மாட்டேங்குது. நான் தவிக்கிறேன், நடுங்குறேன், கத்துறேன். எனக்கு என்னாச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்கிறேன். நான் யாருமே இல்லை, தனியாக கத்திட்டு இருக்கிறேன். எனக்கு பயமாயிருச்சு. என்னாச்சு, நைட் அன்டைமில் எனக்கு என்னமோ பண்ணுது, மயக்கம் போட்டுருமா, பேய் வந்துருச்சா அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறேங்க. அப்போது எங்கள் வீட்டில் நாய் இருந்துச்சு, டைகர். அது குலைக்குதுங்க. இந்த நாய் வித்தியாசமாக குலைக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்க இல்லையா, நாய் வித்தியாசமாக குலைச்சா ஏதோ அபசகுணம் நடக்க போகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி குலைச்சுதுங்க. இது வரைக்கும் அந்த நாய் நான் குலைச்சு நான் பார்த்தேன் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, அந்த ஊரே மொத்தமாக 50 வீடுங்க. அந்த 50 வீட்டில் ஒரு 4-5 நாய் இருக்கு இல்லையா, எல்லா நாயும் ஒரே மாதிரி ஊழ விடுதுங்க. சினிமா படம், பேய் படம் மாதிரியே இருந்துச்சுங்க. எனக்கு பயந்துட்டு என்னாச்சு, எனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுது? ஒருவேளை டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒருவேளை கார் பார்க்கிங்க்கு உள்ள நாய்கை படுத்திருக்கு போல் இருக்கு, நம்ம நாய் மேலே டயரை ஏற்றிட்டோம் போல் இருக்கு, அந்த நாய் கத்து எல்லா நாய் கத்துது போல் இருக்குன்னு நினச்சிட்டு மெதுவாக கார்லேருந்து இறங்கி கீழே குனிஞ்சு பார்க்குறேன். கீழே நாய் இல்லை, டயரு கீழே ஒரு மனுஷன். பயந்துட்டேன். ஓகே, ஒரு ஆள் மேலே நம்ம ஏற்றிட்டோம், அவ்வளோதான், கொலை பண்ணிட்டோன்ட்டு பயந்து போய் மறுபடியும் வந்து காருக்குள்ள உட்காந்து மெதுவாக கார் ரிவர்ஸ் எடுத்துட்டு, நைட்டில் ஒன்றும் தெரியல, லைட்டை போட்டு பார்க்குறேன். ஒருத்தர் பாய் போட்டு படுத்திருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரு. ஐயா அப்படிங்கிறேன். எந்திரிச்சு, தம்பி நல்லா இருக்கீங்களா? ஐயோ நான் நல்லா இருக்கேன், இன்னும் இருக்க மாட்டேன். அவரு பொண்டாட்டியோட சண்டை போட்டுட்டு வீடு பூட்டி கிடக்கா, 10 நாள் பூட்டி இருந்துச்சு. வெளியூர் போயிருந்தேன். காம்பவுண்ட் வால் தான், அப்படி உள்ள அடிக்கடி உள்ள வந்துட்டு போயிருப்பாரு மாங்கால எடுக்கிறதுக்கு. உள்ள வந்து என்ன பண்ணிருக்காரு, கார் பார்க்கிங் உள்ள போய் தாய் விரிச்சு படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. எனக்கு தெரியுமா? புரிஞ்சுக்குங்க. அப்பத்தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. எனக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரியுது. இன்னும் நம்ம அந்த காட்சியை மறக்க முடியாதுங்க. அன்னைக்கு தாங்க யோசிச்சேன். அப்ப எனக்குள்ள எவனோ ஒருத்தன் ஒரு ஆள் மேல கார் ஏத்த போறேங்கிறத கண்டுபிடிச்சு அந்த இடத்துல அதிர்வு ஏற்படுத்துச்சா இல்லையா? அன்னைக்கு தான் யோசிக்கிறேன், நமக்குள்ள என்னமோ இருக்குதுன்னு. இங்க பாருங்க, எனக்குள்ள இருக்கிற அவனுக்கு தெரியுது, டைகருக்கு தெரியுது, எல்லா நாய்க்கு தெரியும், கண்ட நாய்க்கு தெரியுது நடக்கிறது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நாயை பார்த்தா மரியாதைங்க எனக்கு. ஏன்னா அதுக்கு எல்லாம் தெரியுதுங்க. உண்மையிலேங்க விலங்குகளுக்கு எல்லாமே முதல்ல தெரிஞ்சிருதுங்க, நமக்கு தாங்க தெரிய மாட்டேங்குது. அப்போ அதெல்லாம் சூப்பர் கான்சியஸ் மைண்ட்லயே வாழ்ந்துங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும்
100ல் 90 விஷயம் கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரு 10 மிஸ் ஆயின்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, எதா இருந்தாலும் புத்தியை பயன்படுத்துறது இல்லைங்க, இங்கே கேட்கறது. அந்த படத்தில் வரும் இல்லையா, இங்கே என்ன சொல்லுது, ஜென்னி ஜென்னின்னு சொல்லுதா, அதே மாதிரி தான் இன்னை தாண்டி வருவாயா தான். இங்க என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க, அதுதான் இறைவன் சொல்றது. இதாங்க சூப்பர் கான்சியஸ் மைண்டு. இங்க பாருங்க, சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு போகணும்னா முதல்ல கான்சியஸ் மைண்டை சரி பண்ணணும், சப்கான்சியஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிக்கணும். இது வரைக்கும் சொன்ன பார்த்தீங்களா? பாருங்க, நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு நைட் வரைக்கும் நான் பேசுவேங்க, எல்லாம் மைண்டு தான். மனசை பலவிதமான கோணங்கள்ல புரிஞ்சு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், அப்பதான் ஒழுங்கு பண்ண முடியும். அதனால சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னா புரிஞ்சுக்குங்க, ஒன்றும் இல்லைங்க, தவம் இருந்தா போதுங்க. இப்போ நான் உடம்பை பத்தி பேசுறேன், மனசை பத்தி பேசுறேன், இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பேசுறேன், நிறைய விஷயம் பேசுறோம் இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ விஷயங்கள் இது இறங்குதுன்னு கேட்டா, ஒன்றும் இல்லைங்க, நான் பெருசாலாம் ஒன்றும் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டேன், பெரிய விக்கிபீடியா இன்டர்நெட்லாம் பெருசாலாம் பயன்படுத்த மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் நிறைய பேர்த்தோட புக்கு படிச்சதே இல்லைங்க. எப்படின்னா ஒரே விஷயத்தை யோசிப்பேங்க, தவம் இருப்பேன். தவம்னா காட்டுக்குள்ள போய் இல்லை, 24 மணி நேரமும் அது என்ன அது என்ன என்ன யோசிச்சுட்டே இருந்தா நேரா உள்ள பூந்துருதுங்க. உள்ள போய் எனக்குள்ளேயே பதில் வருது. அப்ப எனக்கு இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இனிமேல் ஒரு விஷயம் வேணும்னா யாரையும் கேட்க வேண்டாம், அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்குள்ள போனா கிடைக்கும். சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சுங்களா? இப்பதான் கிளைமேக்ஸ். என்ன கிளைமேக்ஸ்? கான்சியஸ் மைண்ட், அதாவது புத்தி மனசையும் எப்படி ஒன்று சேர்த்துறது, சப்கான்சியஸ் மைண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி அழிக்கிறது, சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்குள்ள எப்படி போறது, இது மூணுக்குமே ஒரே பதில். அந்த கிளைமேக்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போறேன். இது வரைக்கும் நாம் பார்த்தது சூப்பர் கான்சியஸ் மைண்ட். இதுக்கப்புறம் சொல்யூஷன் பார்க்கலாம்.